morning students. Now we are going to discuss about surface chemistry. Starting the surface chemistry. This is one of the physical chemistry. 12th லெசனில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நம்ம கடைசி லெசன் பார்க்க போகிறோம். எல்லா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறப்ப அதில் என்னென்ன அப்படின்னா அதோட இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இஸ் ஏ பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இது ஒன் ஆஃப் தி பிரான்ச் தான். ஓகே, பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி தட் டீல்ஸ் வித் த ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னா டீல்ஸ் வித் த ப்ராசஸ் occurring at interfaces between the phases, between the two phases. ரெண்டு ஃபேஸுக்குடைய இன்டர்ஃபேஸில் என்ன ப்ராசஸ் வைக்கிறாங்க அதை பற்றி படிக்கக்கூடியதாக என்னது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. ஐ மீன்ஸ் சாலிட். ஓகே, தட் இஸ் சாலிடுடைய சர்ஃபேஸ். மேலே கேஸ் இருக்குது, தட் இஸ் கேஸ் மாலிகுல். ஓகே, இந்த ரெண்டு தட் இஸ் இன்டர்ஃபேஸ் லேயர். ஸோ இங்கே ரெண்டுக்குள்ள என்ன ப்ராசஸ் வைக்கிறது? ப்ராசஸ் அக்கரிங் அட் இன்டர்ஃபேஸ் லேயர் between the two phases. ஸோ அதை டீல் பண்ணி படிக்கக்கூடியதான் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயினாக அவருடைய சர்ஃபேஸ் ரூல். சர்ஃபேஸ் ப்ளே த கீ ரூல். ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிசிஸ், ஃபார்மேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலைட்ஸு, எலக்ட்ரோட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சர்ஃபேஸ் ப்ளே பண்ணக்கூடிய ரூலு. என்னது? ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிசிஸ், ஃபார்மேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலைட்ஸு, எலக்ட்ரோட் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். நிறைய கொலைட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கொலைட்ஸு, எலக்ட்ரோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது, கேட்டலிசஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் தி சாலிட்ஸ் ஆர் அதை பற்றி எல்லாத்தையுமே பல்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டைரெக்டாக லெசன்ஸில் போய் டீப்பாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அட்சார்ப்ஷன் அண்டு அப்சார்ப்ஷன்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அட்சார்ப்ஷன் தான் நம்ம இட் இஸ் எ சர்ஃபேஸ் ஃபினாமினா. சாலிட் சர்ஃபேஸ் ஹாவ் எ எபிலிட்டி to attract the contacting species due to free valency or residual force on them. Okay, ஒரு சாலிட் சர்ஃபேஸ். இது ஒரு சாலிடு விச் இஸ் சர்ஃபேஸ். மேற்பரப்பு தான் சாலிட் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சாலிட் சர்ஃபேஸ் எபிலிட்டி இருக்கணும். எதை எபிலிட்டி அப்படின்னா என்னது? அட்ராக்ட் காண்டாக்டிங் ஸ்பீசஸ். இது கூட அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஸ்பீசஸ் கேஸ் மாலிகுலாக இருக்கலாம், இல்லை லிக்விட் மாலிகுலாக இருக்கலாம். ஸோ இங்கே தானே அது அட்ராக்ட் ஸ்பீசஸ்க்கு அங்கே என்ன ஃப்ரீ ஃபோர்ஸாக இருக்கலாம், அல்லது ரெசிடுவல் ஃபோர்ஸ் ஆன் தம் இருக்கலாம். ஸோ இந்த சாலிட் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த சாலிட் சர்ஃபேஸ் ஹேவ் த அபிலிட்டி இருக்கணும். அதுக்கு மேலே என்ன செய்யணும்? அபிலிட்டி. என்ன அபிலிட்டி இருக்கணும்னா அது அட்ராக்ட் பண்ணக்கூடிய அபிலிட்டி இருக்கணும். அந்த மாதிரி கூட அந்த காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஸ்பீசஸ் கூட அங்கன்னா டியூ டு ஃப்ரீ வேலன்ஸியாக இருக்கணும், அல்லது ரெசிடுவல் ஃபோர்ஸாக இருக்கணும் ஆன் தம்ல. ஸோ அப்போ தான் அது அட்சார்ப்ஸ் சொல்லக்கூடியது. டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன சொல்கிறோம்? ஒரு சாலிடாக எடுத்துங்க. இந்த மேற்பகுதி தான் சர்ஃபேஸ். திஸ் இஸ் சர்ஃபேஸு. இந்த சர்ஃபேஸ்க்கு என்ன இருக்குன்னா சர்ஃபேஸ் ஹேவ் த எபிலிட்டி. ஒரு எபிலிட்டியை பெற்றிருக்கணும். என்ன எபிலிட்டியை பெற்றிருக்கணும்? டு அட்ராக்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டியை பெற்றிருக்கணும். எப்படி? அது கூட காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஸ்பீசஸ் கூட. ஓகே, காண்டாக்ட் ஸ்பீசஸ் கூட காண்டாக்ட் ஸ்பீஸில் என்ன இருக்கணும்? ஃப்ரீ ஃபோர்ஸ் இருக்கணும், ரெசிடுவல் ஃபோர்ஸ் இருக்கணும் ஆன் த ஃபோர்ஸ் ஆன் த இருக்கணும். இதுதான் அட்சார்ப்ஷன் சொல்லக்கூடியது. ஓகே, அட்சார்ப்ஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சார்கோல், தேங்காய் மட்டக்கறி எதோ அட்சார்ப் பண்ணுதுன்னா அமோனியாவை. அமோனியாங்கிறது கேஸு, இது சாலிட் சர்ஃபேஸு. அட்சார்ப் பண்ணுது மேலே. இங்கே பாருங்கள், மேலே மட்டும்தான் இருக்கணும். தட் இஸ் சாலிடு, தட் இஸ் சர்ஃபேஸ், மேற்பகுதி சர்ஃபேஸு. மேலே இருக்கக்கூடிய கேஸ் அமோனியா மாலிகுல்ஸ் இருக்குது. இல்லை உள்ளெல்லாம் போகக்கூடாது, மேலே சர்ஃபேஸில் மட்டும் அட்சார்வ் ஆகிருக்கணும். சார்கோல் அட்சார்வ், ஏடினா அட்சார்வ், பரப்பு கவர்றதுன்னு சொல்கிறோம் தமிழில். மேலே மட்டும்தான் விட்டுருக்கணும், இல்லை உள்ளெல்லாம் போகக்கூடாது, இன்ட்டு பண்ணக்கூடாது. ஒன்லி அது சர்ஃபேஸில் மட்டும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் அட்சார்ப்ஷன். சார்கோல் அட்சார்ப் தி அமோனியா. ஆனால் சிலிக்கா ஜெல் அட்சார்ப் தி வாட்டர். சிலிக்கா ஜெல்லுங்கிறது இந்த கீழே இருக்கக்கூடிய சாலிட் சர்ஃபேஸ், சாலிடு. அடுத்தது வாட்டர் வந்து அட்சார்ப் பண்ணுது. வாட்டர் வந்து லிக்விடு அட்சார்ப் பண்ணுது. ஓகே, அனதர் ஒன் இஸ் சார்கோல் அட்சார்ப் தி சார்கோல் அட்சார்ப் தி கலரன்ஸ் ஃப்ரம் தி சுகர். சுகரில் இருக்கக்கூடிய கலரை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது அது சார்கோல் தான் முக்கியமான கிரேட் கெப்பாசிட்டி. தட் இஸ் கிரேட் கெப்பாசிட்டி. அப்சர்வ் அமோனியா கலரன்ஸ் ஃப்ரம் தி சுகர் அப்சர்வ் பண்ணிக்கும். சிலிக்கா ஜெல் வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்குது. அப்சர்வ் பண்ணிக்கிற மீனிங்னா மேலே மட்டும் அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சாக் பீஸ் எடுத்துங்க. சாக் பீஸ் எடுத்துக்கிட்டு இங்கு வந்து கீழே பட்டோன்னே இங்கு ட்ராப்பை போய் பட்டிங்கன்னா என்ன ஆகும்? அந்த இங்கோடைய ட்ராப்ஸ் வந்து ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி சாக் பீஸில் தான் இருக்கும், நாட் இன்டு தி சாக் பீஸ். சாக் பீஸ் உள்ளே போயிருக்காது, மேலே மட்டும்தான் இங்கு ஒட்டியிருக்கும். அதுக்காக இங்கு பாட்டில் ஃபுல்லாக போட்டுறக்கூடாது. இங்கே வந்து ஒட்டக்கூடிய மேலே மட்டும் அப்சார்ப் ஆகிருக்கணும், உள்ளே போகக்கூடாது. ஓகே, அட்ராக்ட் மட்டும் தான் பண்ணணும். ஓகே, ஸோ சார்கோல் அப்சார்ப் தி அமோனியா, சிலிக்கா ஜெல் அப்சார்ப் தி வாட்டர்,
சார்கோல் அப்சார்ப் தி கலரண்ட் ஃப்ரம் தி சுகர். ஸோ இதுதான் அப்சார்ப்ஷன் ஃபினாமினா சொல்லக்கூடாது. தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரூவ் த அப்சார்ப்ஷன் இஸ் எ சர்ஃபேஸ் ஃபினாமினா. இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, சர்ஃபேஸ் ஃபினாமினா சொல்லக்கூடிய சர்ஃபேஸில் மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்வு. இங்கே பாருங்கள், தான் ஒரு சாலிடுனா மேல் பகுதி இருக்குல்லையா சர்ஃபேஸ், அப்போ சர்ஃபேஸில் மட்டும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்னது அப்சார்ப்ஷன் சொல்லக்கூடியது. அப்சார்ப்ஷன் ஏடி சொல்கிறேன். அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஏடிங்கிறது மேற்பரப்பில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக சொல்லுவாங்க. These examples prove that absorption is a surface phenomenon. இதுக்கு மாறா in contrast to the absorption ஏபி இருக்குது பாருங்கள். அப்சார்ப்ஷன் இஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இட்ஸ் எ பல்க் ஃபினாமினான்னு சொல்லக்கூடியது. என்னது பல்க்னா இன்டு தி பல்க் ஃபினாமினா மீன்ஸ் என்னது இன்டு தி ப்ராசஸ். அப்சார்ப்ஷன் மீன்ஸ் அட் சர்ஃபேஸ் ஃபினாமினா. ஓகே, பல்க் ஃபினாமினா உள்புறமாக நடக்கக்கூடியது பல்க் ஃபினாமினா. ஓகே, பல்க் ஃபினாமினான்னு சொல்லக்கூடிய ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான். அப்சார்ப்ஷன் இஸ் ஏ சர்ஃபேஸ் ஃபினாமினா, மேற்பகுதியில் மட்டும். அப்சார்ப்ஷன் இஸ் ஏ சர்ஃபேஸ் ஃபினாமினா. ஸோ இது அப்சார்ப்ஷன் இஸ் ஏபி அப்சார்ப்ஷன் இஸ் ஏ பல்க் ஃபினாமினான்னு சொல்லுவோம். பல்க்னா உள்ளே செய்யக்கூடியது, உள்ளே போகக்கூடியது. ஸோ அப்சார்பேட் மாலிகுல் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் தி அப்சார்பெண்டு. அப்சார்பெண்டுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அப்சார்பேட்டுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே, சொல்லலை, அதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்சார்பெண்ட் ரெண்டுக்கும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் பார்த்துங்க, அதாவது லுக் அட் திஸ். இட்லி எடுத்து நம்ம ஒரு பொடியில் டச் பண்ணோம்னா என்ன ஆகும், இட்லி பொடியில் அந்த இட்லி பொடி பவுடர்லாம் மேலே இருக்கும். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது அப்சார்ப்ஷன் சொல்லக்கூடிய இது என்னது அப்சார்ப்ஷன், ஏடி போடுறோம், இதுதான் அப்சார்ப்ஷன். இதே அப்சார்ப்ஷன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தோசை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு தேங்காய் பால் ஊற்றுனோம்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த ஃபுல்லாக உள்ளே உறிஞ்சப்படுது இல்லையா, உறிஞ்சிறதுன்னு சொல்கிறது. இது பேர் என்னது, உறிஞ்சிறது, கவர்றதுன்னு சொல்கிறது. இது அட்ராக்ட் பண்ணுறது, இது பல்க் உள்ளே இன்டூ போகிறது. ஓகே, அது ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சிடுறது. டு அண்டர்ஸ்டாண்ட்? தேங்காய் பால் எடுத்து தோசையில் ஊற்றுனா ஆயிரும், அந்த தேங்காய் பால் உள்ளே இன்டூ தி தோசை. ஓகே, உள்ளே ஃபுல்லாக போயிடும். இது இட்லி பவுடர் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி இட்லி. தட் இஸ் அப்சார்ப்ஷன். இது என்னது அப்சார்ப்ஷன் எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். ஸோ அது இங்கே என்ன சொல்லுவாங்க, அப்சார்பேட் மாலிகுல் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் தி அப்சார்பெண்ட். இப்போ த்ரூ அவுட் ஃபுல்லாகவே போயிடும். அந்த தேங்காய் பால் வந்து த்ரூ அவுட் தி தோசை ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். ஆனால் இட்லி பவுடர் மீன்ஸ் இட்லி பவுடர் ஒன்லி தான் மேலே சர்ஃபேஸில் மட்டும் தான் ஒட்டியிருக்கும். வேணால் டச் பண்ணி பாருங்கள். இட்லியை எடுத்து இட்லி போய் டச் பண்ண ஆகும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்போ சர்ஃபேஸில் மட்டும் நடக்கணும். அதே உள்ளே போகணும் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு இட்லி பொடியில் தேங்காய் பால் எடுத்து இடியாப்பத்தில் போட்டு என்ன செய்யணும், ஃபுல்லாகவே உள்ள அந்த தேங்காய் பால் மில்க் வந்து த்ரோ ஊற்றி இடியாப்பம், த்ரோ ஊற்றி தோசை ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடும் போகக்கூடியது. அந்த ஃபுல்லாகவே அந்த லிக்விட் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா அது பேர் அப்சார்ப்ஷன். அது மீன்ஸ் பல்க் ஃபினாமினான்னு சொல்லுவோம். பல்க்னால் உள்ளே போகக்கூடிய ஒரு அதோடையது. ஓகே, இந்த அப்சார்பேட் அப்படிங்கிற என்ன, அப்சார்பேட் மாலிகுல் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு எங்கே, அந்த த்ரோ அவுட் இந்த அப்சார்பெண்ட்டுக்குள்ளே. அப்போ அப்சார்பெண்ட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்சார்பெண்ட்னா என்ன, அப்சார்பேட்டுங்கிறது வீட்டில் சொல்கிறேன். அப்சார்பெண்ட், வாட் இஸ் அப்சார்பெண்ட் அப்படின்னா, அப்சார்பெண்ட் இஸ் த ஒரு மெட்டீரியல் ஆன் விச் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ். நல்லா பாருங்கள், இந்த வேர்டு தான் முக்கியமானது. ஆன் விச், இது மேலே தான் அப்சார்ப்ஷனே நடக்கும். அப்சார்பெண்ட் மேலே தான் அப்சார்ப்ஷனே நடக்கும். அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்சார்பெண்ட் மீன்ஸ் அட் அப்சார்பெண்ட் அப்படின்னா எது, தட் இஸ் சாலிட் சர்ஃபேஸ், தட் இஸ் அப்சார்பெண்ட். மேலே இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல் இது அப்சார்பேட். விச் இஸ் அப்சார்பெண்ட், திஸ் இஸ் அப்சார்பெண்ட். ஓகே, அப்சார்பெண்ட் ஆன் விச், அப்சார்பெண்ட் இஸ் ஏ மெட்டீரியல் ஆன் விச், எந்த மெட்டீரியல் மேலே அப்சார்ப்ஷன் நடக்குதோ அந்த மெட்டீரியல் தான் அப்சார்பெண்ட். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இட்லி பவுடர் விச் இஸ் அப்சார்பெண்ட், இட்லி இஸ் ஏ அப்சார்பெண்ட். அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் எது உறிஞ்சப்படுது, எது கவரப்படுதோ, அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு அப்சார்பேட். இட்லி பவுடர் இஸ் கால்டு அப்சார்பேட். இட்லி பவுடர் இஸ் கால்டு அப்சார்பேட். ஓகே, அல்லது the substance, the absorbed is a substance which is held to the surface of the solid, which is held, எது இணைக்கப்பட்டிருக்குதோ அதுதான் வந்து அப்சார்பேட். எது மேலே அப்சார்ப்ஷன் நடக்குதோ அதுதான் அப்சார்பெண்ட். கிளியராக மீனிங் புரியுதா? திரும்ப சொல்லட்டுமா? வாட் இஸ் அப்சார்பெண்ட்? அப்சார்பெண்ட் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் மெட்டீரியல் ஆன் விச், அந்த மெட்டீரியல் மேலே என்ன நடக்கணும், அப்சார்ப்ஷன் நடக்கணும். அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ்.
இஸ் கால்டு அட்சார்பெண்ட். தட் இஸ் இட்லி. இட்லி வந்து இட்லி பவுடர் டச் பண்ணுறப்ப இட்லி மேலே தான் அட்சார்ப்ஷன் நடக்குது, அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அப்போ இட்லிங்கிறது அட்சார்பெண்ட். இட்லி பவுடருங்கிற ஒரு அட்சார்ப்டு மாலிகுல் ஆர் கால்டு பேட் இட்லி பவுடர். அட்சார்பெண்ட் இஸ் கால்டு இட்லி. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் வருங்க. டஸ்டர் இருக்குது, போர்டை வந்து ரப் பண்ணுறீங்க. போர்டை ரப் பண்ணுறப்ப வாட் ஹேப்பன், இதில் யார் அட்சார்பெண்ட் யார் வந்து அட்சார்பேட். அந்த டஸ்டர் அப்படிங்கிறது ஒரு சாலிட் சர்ஃபேஸ். அந்த சாலிட் ஃபுல்லாக நம்ம எடுத்து டஸ்ட்டை வந்து ரப் பண்ணுறப்ப டஸ்ட்டு ஒயிட் பவுடர் எல்லாமே இந்த இன்டூ தி டஸ்டர். என்ன அந்த டஸ்டருடைய மேற்பரப்பில் மட்டும்தான் அந்த சாக் பீஸ் இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? திங்க் பண்ணி பாருங்கள். அந்த டஸ்டருடைய மேற்பரப்பில் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கும், அந்த சாக் பீஸ் பவுடர் போய் ஒட்டிக்கும். ஓகே. ஸோ அப்போ டஸ்டர் தான் என்ன சொல்கிறேன், டஸ்டர் மேலே தான் சாக் பீஸ் ஒட்டிக்குது. ஓகே. ஸோ தட் இஸ் அட்சார்பெண்ட். விச் இஸ் அட்சார்பெண்ட்? டஸ்டர். சாக் பீஸ் பவுடர் இஸ் கால்டு அட்சார்பேட். அட்சார்பேட்டுக்கு எக்ஸாம் சொல்கிறேன். அட்சார்பேட் இஸ் ஏ மெட்டீரியல் விச் இஸ் ஹெல்டு டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி சாலிடு. ஒரு எது போய் இணைக்கப்பட்டிருக்கு, ஹெல்டுனா இணைக்கப்படுது. ஸோ தட் இஸ் கால்டு அட்சார்பேட். அட்சார்பெண்ட் இஸ் ஏ மெட்டீரியல். ஆன் விச் அது மேலே அந்த அட்சார்பெண்ட் மேலே தான் என்ன நடக்கும், அட்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். இட்லி மேலே தான் இட்லி பொடி போய் கவர் ஆகும். ஓகே. இட்லி பொடி மேலே வந்து இட்லி போய் கவர் ஆகாது. ஓகே. எல்லாம் யோசிப்பார். பல்க் இது வந்து என்னது, ஓகே. டி அண்டர்ஸ்டாண்ட்? என்ன புரிஞ்சுதா? இல்லை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அட்சார்பெண்ட்டுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இது. ஸோ இப்போ அட்சார்பேட்டு தான் அட்சார்பெண்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக த்ரூ ஆகிடுது. அதான் சொல்லுவோம் அட்சார்பேட் மாலிகுல். பாருங்கள், இதான் அட்சார்பேட் மாலிகுல் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் தி அட்சார்பெண்ட். ஃபுல்லாக சாக் பீஸ் பவுடர் ஃபுல்லாக அட்சார்பெண்ட்டுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா அது பேர் தான் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ஒரு பல்க் ஃபினாமினா. பல்கோட மீனிங்கிறது இன்ட்டு உள்ளே போகணும். அந்த அட்சார்பேட் வந்து இன்ட்டு தி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்ட்டு தி அட்சார்பெண்ட்டு. ஸோ அப்போ அட்சார்பெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒரு சாலிட் எடுத்துருக்கோம், இது டஸ்டர் எடுத்துருக்கோம். டஸ்டருடைய மேற்பகுதி மேலே இருக்கக்கூடியது வந்து சாக் பவுடர். ஓகேயா, க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அட்சார்பேட். இதான் என்னது அட்சார்பேட். இதுதான் அட்சார்பேட்டு. ஸோ கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் என்னது அட்சார்பெண்டு. ஸோ அப்போ மேலே நடந்துச்சுல சர்ஃபேஸ் ஃபினாமினா. ஒருவேளை நம்ம வைக்கக்கூடிய பவுட்ரு வந்து உள்ளே போணுச்சுன்னா, அப்படி பல்க்குள்ளே உள்ள பகுதி இந்த பகுதி மேலே இருக்கக்கூடிய பகுதி உள்ளே போணுச்சுன்னா அது பல்க் ஃபினாமினா. தட் இஸ் அப்சார்ப்ஷன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? முடிஞ்சா? ஓகே. அடுத்து பாருங்கள், the surface of separation of two phases where the concentration of adsorbed molecule is high is known as interface. இப்போ what is this? இது வந்து ஒரு அட்சார்பெண்ட். இந்த மேல் பகுதி தான் அட்சார்பேட். ஓகே. இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய தான் ஐ மீன்ஸ் இட்லி பவுட்ரு. கீழே இருக்கக்கூடிய இட்லி இல்லை கீழே இருக்க டஸ்ட்டு மேலே சாக் பவுட்ரு. இன் சர்ஃபேஸ் செப்ரேஷன் ஆஃப் 2 லேயர் இருக்குது. இப்போ 2 லேயர், மேலே இருக்கக்கூடிய லேயர் ஒன்று, கீழே இருக்கக்கூடிய ஒரு லேயர் ஒன்று. இட்லி பவுட்ரு ஒன்று, இட்லி ஒன்று, 2 லேயர் இருக்குது. அதான் சர்ஃபேஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் தான் ரெண்டையும் செப்பரேட் பண்ணுது. இதுதான் சர்ஃபேஸ். யாரோட சர்ஃபேஸு? இட்லியோடைய சர்ஃபேஸ். ஓகே. சர்ஃபேஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் டூ ஃபேஸ்னால் இட்லி அண்ட் இட்லி பவுடர் ரெண்டையும் செப்பரேட் பண்ணுது. எங்கே வேர் தி கான்சன்ட்ரேஷன் இஸ் ஹையாக இருக்குதோ அங்கே தான் அட்சார்ப்ஷன் நடக்குது. எங்கே நடக்கும்னா இங்கே தான் அதிகமாக, இந்த லேயர் தான். தட் இஸ் இன்டர்ஃபேஸ் லேயர். இட்லியும் இட்லி பவுடரும் மீட் பண்ணுற இடத்துல தான் இன்டர்ஃபேஸ் லேயர்னு சொல்கிறோம். ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் ஹையாக இருக்கும். இட்லி பவுட்ரு எந்த இடத்துல வந்து அதிகமாக அப்சார்ப்டு ஆகுதோ அந்த இட்லியில் அதனால் இன்டர்ஃபேஸ் லேயர்னு சொல்லுவோம். அது பேர் தான் இன்டர்ஃபேஸ் லேயர். அங்கே தான் அதிகமான கான்சன்ட்ரேஷன் அப்சார்ப்டு ஆகும். நீங்கள் இட்லியை தூக்கி ஓரமாக ஒரு இடத்துல வச்சுட்டு இட்லி பொடி ஒரு இடத்துல வச்சு நாங்கள் அப்சார்ப்ஷன் நடக்குமா என்ன? அப்போ இட்லி பொடியும் இட்லியும் ரெண்டு எனது க்ளோஸ் ஆகிற இடத்துல தான், ரெண்டு மீட் பண்ணுற இடத்துல தான் அங்கே அதிகமான அப்சார்ப்ஷன் நடக்கும். நீ ஒரு டம்ளரில் வந்து ஒரு பிளேட்டில் இட்லி, அனதர் பிளேட்டில் இட்லி பவுடர், வாட் ஹேப்பன்? அங்கே அப்சார்ப்ஷன் நடக்குமா என்ன? நடக்காது. ஸோ அப்போ இட்லி பவுடர் எடுத்து என்ன செய்யணும்? இட்லி மேலே போடணும். ஸோ அப்போ இட்லி மேலே போடுறப்ப அப்போ அங்கே தான் என்னது இட்லி பவுடருடைய கான்சன்ட்ரேஷன் அப்சார்ப்டு ஆகும். எங்கே அப்சார்ப் ஆகும்? ரெண்டு மீட் பண்ணுற இடத்துல தான். அதான் இன்டர்ஃபேஸ் லேயர். அந்த 2 ஃபேஸ் சந்திக்கிற இடத்துல தான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன் அப்சார்ப்ஷன் இன் சர்ஃபேஸ் அப்படிங்கிற இட்லியோட சர்ஃபேஸ். செப்பரேஷன் 2 phases, இட்லி அண்ட் இட்லி பவுடர், வேர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி அப்சார்ப்ட் இஸ் ஹை.
எங்கே ஹை ஆகும்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி அட்சார்ப்டு மாலிகுல்ஸ் இட்லி பவுட்ரு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி அட்சார்ப்டு மாலிகுல், அட்சார்ப்னா தெரியும் இல்லையா? அட்சார்ப்டு மாலிகுல் இட்லி பவுட்ரு. அட்சார்ப்டு மாலிகுல், கான்சன்ட்ரேஷன் அட்சார்ப்டு மாலிகுல் என்னது ஹை. ஓகே, இட்ஸ் நாட் எஸ் இன்டர்ஃபேஸ். இது என்னது இன்டர்ஃபேஸ்? இட்லி பொடி என்ன சந்திக்குது, இந்த இடம் தான் இன்டர்ஃபேஸ். இந்த இடம் தான் இன்டர்ஃபேஸ் லேயர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு, இன் அப்சார்ப்ஷன் இஃப் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இந்த இன்டர்ஃபேஸில் ஹையாக இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? பாசிட்டிவ் அப்சார்ப்ஷன். ஒரு லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது பேர் நெகட்டிவ் அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இட்லி பவுடர் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா கான்சன்ட்ரேஷன் நல்லா அதிகமாக இருக்கும். நிறைய இட்லி பொடி எடுத்துக்கிட்டு நல்லா இட்லியை தொட்டிட்டு சாப்பிடுங்க, எப்படி இருக்கும்? காரமாக இருக்கும் இல்லையா? தட் இஸ் பாசிட்டிவ் அப்சார்ப்ஷன். அதிகமான இட்லி பவுடர் அப்சர்வ் பண்ணிக்கும். அதை இட்லி எடுத்துகிட்டு கம்மியான இட்லி பொடியை தொட்டு சாப்பிடும், நம்ம வீட்டில் சாப்பிடும்போது தட் இஸ் நெகட்டிவ் அப்சார்ப்ஷன். கம்மியான அங்கே கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, நெகட்டிவ் பார்த்துங்க. ஸோ என்னது? இன் அப்சார்ப்ஷன் இஃப் தி கான்சன்ட்ரேஷன் சப்ஸ்டன்ஸ், கான்சன்ட்ரேஷன் குவான்டிட்டி சொல்கிறாங்க, அதிகமான சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோ, அதிகமான இட்லி பொடி எடுத்துக்கிட்டோம், இன்டர்ஃபேஸில் ஹையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் அப்சார்ப்ஷன். இஃப் இட் இஸ் லெஸ் த அப்சார்ப்ஷன் இஸ் நெகட்டிவ் அப்சார்ப்ஷன். இட் இஸ் என்னது? நெகட்டிவ் அப்சார்ப்ஷன். சப்ஸ்டன்ஸ் கம்மியாக எடுத்தால் நெகட்டிவ் அப்சார்ப்ஷன் சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ். இப்போ வந்து இட்லி பொட்டியில் டச் பண்ணிட்டோம், இங்கே என்ன செய்யணும்? அப்சார்ப்ஷன் நடந்திருக்கும், மேல் பகுதியில் மட்டும் நடந்திருக்கும். இப்போ அதே ரிமூவ் ஆனிச்சுன்னா, இந்த அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் வந்து ரிமூவ் ஆனிச்சுன்னா ஃப்ரம் தி சர்ஃபேஸ்லேருந்து இதை விட்டு ரிலீவ் ஆயிடுச்சுன்னா அது பேர் வந்து அப்சார்ப்ஷன். ஆப்போசிட் வந்து டிசார்ப்ஷன் சொல்லக்கூடியது. டிசார்ப்ஷன் அப்சார்ப்ஷனுடைய ஆப்போசிட் வேர்டு. இதோடைய ஆப்போசிட் வேர்டு அப்சார்ப் ஆனால் அப்சார்ப்ஷன். அதே அந்த சர்ஃபேஸை விட்டு இப்படி ரிலீஸ் ஆகுங்க, சல்ஃபைடு இங்கே இருக்குது, அப்சார்வ் ஆகிருக்குது இதில். ஸோ அப்போ இதை விட்டு வெளில ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த சப்ஸ்டன்ஸு, சர்ஃபேஸை விட்டு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அது பேர் டிசார்ப்ஷன். த ப்ராசஸ் ரிமூவிங் ஆஃப் அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ். அப்சார்ப் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து சர்ஃபேஸை விட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, ரிமூவ் ஆகிட்டு அப்படின்னா அது பேர் டிசார்ப்ஷன். வாட் இஸ் டிசார்ப்ஷன்? வாட் இஸ் அப்சார்ப்ஷன்ஸ்? வாட் இஸ் அப்சார்ப்ஷன்? வாட் இஸ் அப்சார்ப்ஷன்ஸ்? What is desorption? The process of removing of substances, adsorbed substance from the surface is called desorptions. Okay. Next, the process removing adsorbed substance சொல்லிட்டோம்னா அடுத்தது the gaseous molecule like helium, neon, O2, N2, SO2, NH3 and solution NaCl or KCl can be absorbed by the suitable adsorbent. These are referred as adsorbate. இவங்களாம் அட்சார்பேட்டாக இருக்காங்க. அட்சார்பேட்னா யார்? மேலே இருக்கக்கூடியவங்க. விச் இஸ் ஹெல்டு டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி அட்சார்பெண்ட். கீழே இருக்கக்கூடியவங்க அட்சார்பெண்ட்டு, மேலே கூடிய அட்சார்பேட்டு. புரியுதா? இப்போ கேஸ் மாலிகுல் இருக்கலாம், அதில் லிக்விடாக இருக்கலாம், அந்த யார்? அட்சார்பேட்டு. அப்போ யார்? ஹீலியங்கிற நோபல் கேஸு, நியான்கிற நோபல் கேஸு, ஆக்சிஜன், நைட்ரஜன், SO2, அமோனியாங்கலாம் கேஸ். சம்டைம் NaCl, KCl லிக்விட் கூட இருக்கலாம். Can be absorbed by suitable adsorbent. ஓகே, suitable adsorbent பேசிக்கலாக அட்சார்பேட்டுக்கான எக்ஸாம்ஸ். அட்சார்பேட் அப்படிங்கிறது மேற்பகுதியில் விச் இஸ் ஹெல்டு டு தி கேஸ் ஆர் லிக்விடாக இருக்கலாம், சொல்யூஷனாக இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அட்சார்பெண்ட் பார்த்தீங்கன்னா சாலிடாக சிலிக்கா ஜெல்லு, மெட்டல் இதெல்லாம் வந்து அந்த அட்சார்பெண்ட். காப்பரு, பிளாட்டினம், சில்வரு, பலேடியம் அண்டு சர்டின் கொலாய்ட்ஸ் கேன் ஆக்ட் as a அட்சார்பெண்ட். அட்சார்பெண்ட்டுங்கிறது கீழே இருக்கக்கூடியவங்க, டஸ்ட்டில் சொல்கிறாங்க, அவங்க தான் அட்சார்பெண்ட். அவங்க மோஸ்ட்லி சாலிடாக தான் இருப்பாங்க. மேலே இருக்கக்கூடிய தான் கேஸ் மாலிகுலாக இருப்பாங்க, சம்டைம் அது சொல்யூஷனாக கூட இருப்பாங்க. இப்போ இவங்க அட்சார்பெண்ட் யாராக இருக்கலாம்? அட்சார்பேட்டு, இது தட் இஸ் அட்சார்பேட்டு. கீழே இருக்கக்கூடிய அட்சார்பெண்ட்டு. ஸோ இவ சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அட்சார்பேட்டுக்கு வந்து கேஸஸ் N2, O2, SO2, NH3, ஹீலியம், நியானு ஆர் சொல்யூஷன் NaCl, KCl என்னது கேன் பி அட்சார்ப்டு பை தி சூட்டபிள் அட்சார்பெண்ட். இவங்க தான் பரப்பு கவரப்படுறாங்க. இவங்க வந்து பரப்பை கவர்றாங்க, அட்ராக்ட் பண்ணுறாங்க. யார்? இவங்க தான் அட்ராக்ட் பண்ண போகிறாங்க. யார்? அட்சார்பெண்ட் இஸ் அட்ராக்ட் தி அட்சார்பேட். அட்சார்பெண்ட் அட்ராக்ட் தி அட்சார்பேட். பேசிவ் வாய்ஸில் அட்சார்பேட் கேன் பி அட்சார்ப்டு பை தி அட்சார்பெண்ட். மீனிங் புரியுதா? அட்சார்பேட் கேன் பி அட்சார்ப்டு பை தி அட்சார்பெண்ட். டஸ்டர் இருக்கு இல்லையா? டஸ்டர் வந்து எதை அட்ராக்ட் பண்ணுது? சாக் பீஸ் பவுட்ரு அட்ராக்ட் பண்ணுது. சாக் பீஸ் பவுட்ரு வந்து டஸ்டரை அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, சாக் பீஸ் பவுட்ரு வந்து
டஸ்டரை அப்சார்வ் பண்ணுதா, இல்லை அப்சார்வ் வந்து டஸ்டர் வந்து சாக் பீஸை அப்சார்வ் பண்ணுதா, அட்ராக்ட் பண்ணுதா? நல்லா பார்த்துங்க. டஸ்டர் தான் என்ன செய்யுது, அட்ராக்ட் பண்ணுது. எதை அட்ராக்ட் பண்ணுது? சாக் பவுட்ரு. தட் இஸ் அப்சார்ப்ஷன். அப்போ யார் அப்சார்வ் பண்ணுறாங்களோ, யார் மேலே அப்சார்ப்ஷன் நடக்குதோ அவங்க தான் அப்சார்பெண்ட்டு. ஸோ டஸ்டர் தான் அப்சார்பெண்ட்டு, சாக் பீஸ் பவுட்ரு தான் அப்சார்பேட்டு. மேலே கீழே எப்போதுமே மோஸ்ட் ஆஃப் த அப்சார்பெண்ட் வந்து சாலிடாக தான் இருக்கும். அது சிலிக்கா ஜெல், சார்கோல், நிக்கல், காப்பர் இதுமாரி மெட்டலாக இருக்கலாம். அப்சார்பேட்டுங்கிற கேஸாக தான் இருக்கணும் மோஸ்ட்லி. சம்டைம்ஸ் சொல்யூஷனாக கூட இருக்கலாம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆன் விச் adsorption takes place, that material is called adsorbent, which is held to the surface of the solid, it is called adsorbate. இட்லி பொடி, இதில் இருந்து யார் அட்சார்பெண்ட்டு? இட்லி இஸ் ஏ அட்சார்பெண்ட்டு, இட்லி பவுடர் இஸ் ஏ அட்சார்பேட்டு. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.